உலகம் முழுவதும் பரவி இருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் டி குமார் ஜோதிடம் சேனலின் சார்பாக என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மகா சக்தி வாய்ந்த மகா கணபதியின் திருமூலர் அருளிய மகா கணபதியினுடைய அந்த மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார். சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒரு தடவையாவது சொல்லி அதிகபட்ச நன்மைகளை நீங்கள் பெற வேண்டும். இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 15/5/2019, இன்றைய கிழமை புதன்கிழமை. காலை 7:03 வரை ஏகாதசி, அதற்கு பிறகு துவாதசி. காலை 6:03 வரை உத்திரம், அதற்கு பிறகு அஸ்தம். இன்றைய வணங்கத்தக்க மகரிஷி யார் என்று பார்க்கும்போது கௌதம மகரிஷி. ஓம் ஸ்ரீ கௌதம மகரிஷியே போற்றி போற்றி என்று அனைத்து ராசியை சார்ந்தவர்கள் சொல்லி வர நல்லதொரு பலனை அவர்கள் எட்டுவார்கள். இன்று சந்திராஷ்டம் அடைகின்ற ராசி கும்பராசி. மேலும் சித்திரை முடிந்து வைகாசி தொடங்குகின்ற இந்த நன்னாளிலே யாரெல்லாம் இன்றைய தினத்திலே பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ, யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார், அவர்களுக்கு என் முழங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது இன்றைய ஜோதிட சிறு குறிப்பை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்று வேலையில்லா திண்டாட்டம் என்பது தலை விரித்து ஆடுகிறது. படித்தவர்கள் தடம் புரண்டு விடுகிறார்கள், கிடைத்த வேலையை செய்து வாழ்க்கையை ஓட்டுகிறார்கள். அப்பொழுது சமுதாயத்திலே இன்று வேலை கிடைப்பது என்பது குதிரை கொம்பாக இருக்கிறது. அப்பொழுது இந்த வேலையில்லா திண்டாட்டம் ஒழியுமா என்று ஒரு பக்கம் நாம் கூவினாலும் கூட, இந்த வேலையில்லா திண்டாட்டத்தால் எவ்வளவோ பேர் பாதிக்கப்பட்டு என்னிடம் ஜாதகம் பார்க்க வருபவர்கள் 10ல் 5 பேர் வேலையை பற்றி தான் கேட்கிறார்கள். எதை தின்றால் பித்தம் தீரும் என்று அலைகின்ற இந்த நேரத்திலே சித்தம் கலங்காது இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? வேலை கிடைக்க வேண்டும். வேலை கிடைத்தால்தான் மாலை கிடைக்கும். அந்த ஒரு நிலையிலே, கசப்பான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம், வாரியார் மிக அழகாக ஒரு கருத்தை சொல்லி வைத்தார். வேலை கிடைக்க வேண்டுமா, வேலை வணங்குங்கள். அதாவது முருகப்பெருமானை வணங்கும் பொழுது வேலை கிடைக்கும். யாரெல்லாம் வேலை இல்லாது இருக்கின்றீர்களோ, செவ்வாய்க்கிழமை மாலை வேலையிலே நெய் தீபம் போடுங்கள். முருகனை நினைத்து வழிபாடு செய்யுங்கள். வேல்மாறல் மந்திரத்தை சொல்லுங்கள், அல்லது கந்த சஷ்டி கவசங்கள். அதையும் சொல்ல முடியாதவர்கள் ஸ்ரீம் சரவண பவ என்ற அந்த மந்திரத்தை சொல்லி சிகப்பு நிற பூக்களால் வேலனுக்கு அர்ச்சனை செய்து தொடர்ந்து நீங்கள் வேலனை வணங்கி வரும் பொழுது நிச்சயமாக அந்த காலனும் பயப்படுவான், உங்களுக்கு வேலையும் கிடைக்கும். இதை செய்து நீங்கள் ஆனந்தமாக வாழ. இப்பொழுது அனைத்து ராசிகளுடைய பலாபலனை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலிலே மேஷ ராசியை சார்ந்தவர்கள் உடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த நாளிலே அவர்களுடைய குணாதிசயங்களை பார்க்க. மேஷ ராசிக்காரர்கள் தைரியம் மிக்கவர்கள், துணிச்சல் மிக்கவர்கள், வீரியம் மிக்கவர்கள், எதிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இன்றைய அளவிலே மன மகிழ்ச்சியிலே மன தைரியம் உண்டாகும். ஒரு விதமான முன்னேற்றத்திற்கு ஒரு அறிகுறி அவர்களுக்கு தென்படும். ஏதோ ஒரு சக்தியை பெற்றுவிட்டது போல, அவர்கள் முயற்சிகள் வெற்றியை பெற்றுவிட்டது போல அவர்களுடைய தொடர்பானது ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த நாள் அவர்களுக்கு சிறப்பான நாள். அதை உணர்ந்து முருகப்பெருமானை தொடர்ந்து வணங்கும் பொழுது இந்த மேஷராசியை சார்ந்தவர்கள் தங்களுடைய நோக்கத்தையும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் பெற்று காரியத்தை நடத்தி விடுகிறார்கள். அற்புதமான நாள். இதை அவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ரிஷப ராசியை சார்ந்தவர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே இருப்பவர்களுடைய குணாதிசயம் சாந்தமானவர்கள், சமாதானமானவர்கள், காந்த சக்தி உள்ளவர்கள்,
சாந்த குணம் உள்ளவர்கள் சிவனின் வாகனத்தை சின்னமாக பெற்ற கவர்ச்சியாக இருந்து பேசி நடந்து மற்றவர்களை மயக்குகின்ற ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்று தெய்வத்தின் ஆசீர்வாதம் கிடைத்து போடுகின்ற காரியங்களிலே திட்டம் பெறுகின்ற ஒரு கட்டத்தை பெறுகின்ற இந்த நாள். முயற்சியிலே முட்டுக்கட்டை இருக்காது, குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த நாள் மந்தமாக தொடங்கினாலும் கூட நாளின் மையப்பகுதியும் இறுதி பகுதியும் இவர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து இவர்கள் காரியத்தை பூர்த்தி செய்து மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த நாளிலே தொடர் நிலையிலே மீனாட்சி அம்மனின் வழிபாடு இவர்களுக்கு வழிகாட்டும். மிதுன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு யார் இந்த மிதுன ராசிக்காரர்கள் என்று பார்க்கும் பொழுது 12 ராசிகளிலே மிகுந்த பேச்சாற்றலை கொண்டவர்கள், சொல்வாக்கே செல்வாக்கு என்று வாழ்பவர்கள். இவர்களுக்கு அந்த நுட்ப புத்தி அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்கள் இன்றைய நாளிலே அன்னையின் மூலமாக ஆசீர்வாதம் கிடைத்து வருமானம் குவித்து போடுகின்ற காரியங்களிலே வெற்றி பெற்று இன்றைய நாளிலே செய்கின்ற காரியங்களுக்கு வேலைகளுக்கு வளர்ச்சியை பெறுகின்றவர்கள், தளர்ச்சியை அடையாதவர்கள் நல்லதொரு நிலையை பெற விஷ்ணு சகஸ்ர நாமம் என்ற அரிய நாமத்தை சொல்லி பொருளாதார பெருக்கத்தை இவர்கள் பெற வேண்டும். நாராயணியம் என்ற மந்திரத்தை சொல்லி ஆரோக்கியத்தினுடைய மேம்பாடு நிலையை இவர்கள் அடையது. கடகராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு அந்த ராசியிலே இருப்பவருடைய குணங்கள் யார் என்று பார்க்கும் பொழுது ஞாபக சக்தி அதிகமாக உடையவர்கள், கற்பனா சக்தி மிகுந்தவர்கள், விஐபியின் வட்டாரத்தை பெற்றவர்கள், நட்பு வட்டாரமாக பெற்றவர்கள், காவல்துறை, அரசியல் துறை, கலைத்துறை என்ற விஷயங்களிலே புகுந்து விளையாடு. இப்படிப்பட்டவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்றால் போடுகின்ற காரியங்களிலே முட்டுக்கட்டை இருக்காது, செய்கின்ற முயற்சிகளிலே வெற்றி பெறும், இளைய சகோதரத்தின் ஆதரவு வரும், தைரியம் பிறக்கும், சக்தி வரும், அதன் மூலமாக வெற்றி கிடைக்கும். அருமையான நாள். ஓம் சக்தி ஓம் என்று சொல்லி எப்பொழுதும் தொடர் நிலையிலே அபிராமி அந்தாதி என்ற அற்புதமான பாடலை குறைந்தபட்சம் ஒரு பாடலை ஒரு தடவையாவது பாடி பொருளாதார குற்றத்தை இவர்கள் நீக்கிக் கொள்ளலாம். மன ஆறுதல் சக்தியை பெற்றுவிடலாம். சிம்ம ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியில் உள்ள ஒரு குணங்கள், நிர்வாக திறமையிலே சிம்ம ராசியை அடித்து கொள்ள ஆளே இல்லை. தலைமை பதவி இவர்களுக்கு மட்டும்தான் பொருத்தம். அரசாங்கத்திற்கு அதிகாரத்தை செலுத்துவதற்கு பொருத்தமானவர்கள் இந்த சிம்ம ராசியை சார்ந்த அவர்களுக்கு இன்றைய அளவிலே விரயங்கள் இருக்கும், அலைச்சல் இருக்கும். இந்த செலவினங்கள் தேவையா தேவை இல்லையா என்பதை சிந்தித்து அவர்கள் செலவு செய்ய வேண்டும். அன்எக்ஸ்பெக்டட் இன்கம், அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெண்டிச்சர், அன்வான்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெண்டிச்சர், அன்வான்ட் எக்ஸ்பெண்டிச்சர் என்பதை அடையாளம் கண்டுகொண்டு சிவப்பதிகத்தை சொல்லி இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இன்றைய நாளில் நடத்த. கன்னியா ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள், ஜோதிட புலமையை பெற்ற நீங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு லாபமான தினம். ஏற்கனவே செய்த வேலைகளுக்கு உழைப்புகளுக்கு இன்று ஆதாயம் கிடைக்கின்ற இந்த நாளிலே சோம்பேறித்தனத்தை காட்டாமல் சுறுசுறுப்பாக இயங்கி நீங்கள் எதிர்பார்த்த அந்த லாபத்தையோ அல்லது அந்த பணத்தையோ அல்லது அந்த குறிக்கோளையோ அடைகின்ற தினம் இது. இதிலே லட்சுமியினுடைய வழிபாடு மிக மிக முக்கியம். அலைமகளை வேண்டி உங்கள் ஆற்றல்களை பெருக்கிக் கொண்டு அருமையாக நடத்துகின்ற இந்த நாளிலே நீங்கள் நன்மையை பெறலாம். துலாம் ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே இருப்பவர்கள் குணாதிசயம் எடை போட்டு நடை போடுகின்ற, கலைத்துறைகளிலே காட்சி கொடுக்கின்ற, காந்த சக்தி உள்ள கம்பீரமாக இருக்கின்ற துலாம் ராசிக்காரர்களின் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பயணத்தை கொடுக்கும், ஒரு வெற்றியை கொடுப்பதற்கு உங்களை அப்படியே அழைத்து செல்லும். ஆனாலும்
ஊக்கம் குறையக்கூடாது, ஆக்கம் குறையக்கூடாது, உழைப்பு குறையக்கூடாது. அலைச்சல் இருந்தாலும் நாளின் இறுதி பகுதியிலே நீங்கள் உழைத்த உழைப்புக்கு ஏற்ற சன்மானம் கிடைத்து, வெகுமானம் கிடைத்து, பதவி கிடைத்து, உதவி கிடைத்து, இந்த நாளின் இறுதி பகுதியிலே மகிழ்ச்சி கிடைக்கும். குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை தொடர் நிலையிலே தக்க வைத்து கொள்ள குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மிக மிக முக்கியம். அதை எப்பொழுதும் நீங்கள் கொண்டாட வேண்டும். விருச்சக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளவர்கள் குணாதி சிம்பாலிக் ட்ரீம் என்று ஒரு அற்புதமான கனவு உங்களுக்கு மட்டும்தான் வரும். அந்த கனவிலே கடவுள் உங்களுக்கு நிறைய வழிகாட்டுவார். அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் தந்தையின் மூலமாக, குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தின் மூலமாக, நீங்கள் எதிர்பார்த்த பெண்மணிகளின் மூலமாக உங்களுக்கு லாபம் வந்து சேரும். இன்றைய நாள் மகிழ்ச்சியை கூட்டுகின்ற நாள். இதை சிந்தாமல் சிதறாமல் பயன்படுத்தி தொடர் நிலையிலே முருக வழிபாடு, சக்தி வழிபாடு, கணபதி வழிபாடு என்ற பிடித்தமான வழிபாடை செய்து வெற்றியை நோக்கி நீங்கள் நகர வேண்டும். தனுசு ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு பக்தியே பெரிய சக்தி, கடவுளே பெரியவர், அனைத்து புகழும் இறைவனுக்கே என்று வாழுகின்ற உங்களுக்கு இன்றைய நாளிலே உங்கள் வேலையிலே சிக்கல்கள் பிக்கல்கள் இருக்கும். சமாளித்து உங்கள் நோக்கத்தையும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கைவிடாமல் பயணித்து சென்று அதை வென்று விடுகின்ற அமைப்பு ராமபிரானின் தொடர் நிலை வழிபாடு. ராம் ராம் என்ற அரிய மந்திரத்தை சொல்லி இந்த பிறவி பெருங்கடலை நீந்த வேண்டும். இன்றைய நாளை நீங்கள் கடக்க வேண்டும் என்றால் ராமனின் வழிபாடு மிக மிக முக்கியம். மகர ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே இருப்பவர்களுடைய குணாதிசயம். மகரம் அனைத்து ராசிகளுக்கும் சிகரம், தகரத்தை கூட தங்கமாக மாற்றும். அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்கள் இன்றைய அளவிலே உங்களுக்கு எப்படி ஒரு வெற்றியானது கிடைக்கும் என்று பார்க்கும் பொழுது, உங்களுடைய குலதெய்வத்தின் கருணையால், ஆசீர்வாதத்தால், உங்களுடைய பெற்றோர்களுடைய வாழ்த்துகளால், கருணைகளால், அவர்களுடைய ஆசீர்வாதத்தால், உங்களுடைய உழைப்பு பிழைப்பு, நீங்கள் எந்த இடத்தில் வேலை செய்தாலும் கருணை அது கிடைத்து முன்னேற்றத்தை பெறுகின்ற நாள். இந்த நாளிலே சிந்தாமல் சிதறாமல் அந்த திருப்பதி பெருமாளை வேண்டி உங்கள் ஆசைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். கும்பராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய அந்த குணாதிசயங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது, இந்த கும்பராசி அடக்கத்திற்கு பேர் போனது, பெரிய பெரிய காரியங்கள் தொடக்கத்திற்கு பேர் போனது. அப்படிப்பட்டவர்கள் இன்றைய தினத்திலே சந்திராஷ்டமம் இருப்பதால் சற்று கவனத்தோடு நீங்கள் இந்த நாளை கடத்த வேண்டும். இறை சிந்தனையோடு நடத்த வேண்டும். சைவ உணவை ஏற்க வேண்டும். ஷேர் மார்க்கெட்டிங் ஈடுபடக்கூடாது. இன்றைய நாளிலே மௌனியாக இருக்க வேண்டும். ஷூரிட்டி கேரண்டி போடக்கூடாது. பெரிய பத்திரங்கள் கையெழுத்திடக்கூடாது. பெரிய பயணமோ சிறிய பயணமோ அதை தொடங்கக்கூடாது. அது மிக மிக முக்கியமாக இருந்தால் அன்னையின் ஆசீர்வாதம், குலதெய்வத்தின் ஆசீர்வாதம், இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தோடு செயல்பட வேண்டும். இந்த நாளிலே மனம் குழம்பும் ததும்பும் வெதும்பும் அனுமனின் சிந்தனையோடு அனுமன் சாலிசா சொல்லி இந்த நாளை பக்தியோடு எடுத்து சென்றால் சக்தியாக இருந்து இந்த நாள் உங்களை காப்பாற்றும். சந்திராஷ்டம் உங்களை ஒன்றும் செய்யாது. மீனராசிக்காரருடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளவருடைய குணங்களை பார்க்கும் பொழுது, ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் என்று வள்ளுவர் கூறியது உங்களுக்கு முற்றிலும் பொருள். எந்த ஒரு காரியத்தும் திட்டமிட்டு வட்டமிட்டு கட்டமிட்டு செய்யும் மீனராசிக்காரர்களை இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கின்ற நாள். உங்கள் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி வருகின்ற நாள். இன்றைய நாளிலே சிறப்பான ஒரு நிலையை எட்டுகின்ற நாளாகவும் இது இருக்கிறது. ஆகையால் இந்த நாளிலே வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, தட்சிணாமூர்த்தியுடைய வழிபாடோடு செய்யும் பொழுது முழுமை பெற்று வெற்றி பெற்று இன்பத்தை கொடுக்கின்ற நாள் இது என்றால் அதில் சிறிதளவும் சந்தேகம் இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். இது வரையிலே பொது பலனை கண்டுகளித்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனைகளுக்கு, என் ஜோதிடமாக இருந்தாலும் சரி, ஜோதிடமாக இருந்தாலும் சரி,
வாஸ்து ரீதியாக இருந்தாலும் சரி, விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து என்னை சந்தித்து நீங்கள் நல்லதொரு வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று எல்லா வல்ல முருகப்பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.